ஹலோ ஆத்தாடி அள்ளிட்டு அடடடடடா என்னையா ஜெயரமேஷ் ஆமா நல்லா இருக்கியா இருக்குதா எங்கட தான் போற இங்க தான் இருக்கேன் இங்க உச்சனதல்ல ஆமா அதானே நம்ம உங்க கூட தானே இன்னைக்கு இருக்கேன் சார் வந்தமா சிறப்பா தொழில் செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டிருக்கணும் ஆமா ஓகே என்னடா வாலி வைக்க சொன்னா ஒரு மாதிரியா கணத்து விட்டுறல குண்டி வச்சு பேல புருவத்தை தூக்குறி என்ன நூனி கம்பு காணா போயிடும் இப்ப எப்படி இருக்கு பத்தியா பொம்பளை வந்தாத்தே பவர் கூடுமா ஓ மைக்கில் வாழ வைக்கிற சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி ஆரியர் தம்பி என் உடன் பிறவாத சகோதரர் மேடைக்கு மட்டும்தான் எதிரி மற்ற பொறுத்தவரையும் சங்கத்துல எல்லாம் ஒரே தொழிலாளிகள் தான் நாடக அமைப்பாளர் சோழங்குனியை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள் எந்த நாடகமா இருந்தாலும் சிறப்பா அமைத்து தருவார் ஆமா வழி திருமணமா தூக்கு தூக்கியா சத்யான் சௌத்ரியா பவளக்கொடியா செக்ஸ் நாடகமா அந்த நாடகத்துக்கு அக்கா மட்டும்தான் வரும் வேற யாரும் அதானே அது செக்ஸ் நாடகமா இருக்கு செக்ஸ் நாடகம்னா முட்டைக்குண்டி நாடகம் ஏடா ஓஹோ நான் முட்டைக்குண்டியா திரியே தூக்கி போட்டு எனக்கு கும்பாபிஷேகம் பண்ண நீங்க திரியலாமா அப்படி உண்டே அப்படியே பெண்கள்லாம் உட்காந்துருக்கா அடக்கமா பேசுறா அதே போல் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கும் ஆறுவரி உள்ளத்துக்கும் அவங்க பேருப்பா சார்லியா இல்ல மீடியா பேர் என்னன்னு எங்க ஊர் நாடகம் உங்க ஊர் எங்க இருக்கு உங்க சேனல் பேரே எங்க ஊர் நாடகமா சரி சரி எங்க ஊர் நாடகம் சேனல் ஆமா யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு ஆரம்பிச்சிடமா பிடிங்க மாமாவ பொண்ண கொடு சத்தியத்தை காத்து நிற்கும் அந்த சாமி தரும் பலன்
எப்படி ஆள் எப்படி சூப்பரியா? என்ன சூப்பர்? நான் இன்னும் ஆடவே ஆரம்பிக்கலையா? சாம்பிளுக்கே சூப்பரா? பின்னாடி பின்னாடி நடனமையில் புதுகையைச் சேர்ந்த RS ராதாச்செல்வி டான்ஸ் காமிக் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் MCC இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. என்னடா சாப்பிடுற? தண்டி வளர்ந்து கிடக்குற பூஸ்டா? எனக்கு பொன்னாடி அணித்த விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் சார்பாகவும் என் கணவர் ஜெயராஜ் அவர்கள் சார்பாகவும் நன்றி. முதலாவது பெட்டிக்காரவங்களுக்கு, இரண்டாவது பிரிதாக்காரவங்களுக்கு, மூன்றாவது ஆல்ரவுண்டுக்காரவங்களுக்கு, நான்காவது தாளக்காருக்கு. செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க. எந்த தொழில் நம்ம செய்ய வந்தாலும் அந்த தொழில் நம்ம செய்யணும். உன்னை நான் செய்யலாம் இருக்கேன், நீ யார செய்யலாம் இருக்கிற? சொல்லு பாப்போம். என்னண்ணே அப்ப ஐலோக்கு சமோசா மாதிரி இருக்கு, சோமோஸ் மாதிரி இருக்கு. என்ன பண்ணாலும் பாடுவீங்களே? ஆமாத்தா பாடுங்க பாப்போம். சிங்கா ஆத்தாடி சோழமுருணி செங்கராசு ஆட அள்ளிட்டாரப்ல. ஆஹா ஆஹா வணக்கம் சார். வணக்கம் மேடம். அவங்க மேல நான் சொல்ல மாட்டேன், கோபப்படாதீங்க. எதுக்கு? நீங்க எதுக்குமே தலை வணங்கணும். நான் எதுக்குங்க என்னைக்குமே உங்களுக்கு தலை வணங்குவேன். கண்டிப்பா தலையை வணங்குங்க பாப்போம். எதுக்கு? இதுக்குள்ள தலையை விட்டு மண்டமே இருக்கானா போத்துக்கவா? தலையை இப்படி குனிஞ்சு வணங்க. தலையை எப்படி குனிஞ்சா அப்புறம் இப்படி கை நீட்டு என்ன அர்த்தம்? வேற மாதிரி பேசுறதுக்கு வேற பொம்பளை வருவா. ஏய் அவன்கிட்ட வச்சுக்கணும். என்னவா? என்னகிட்ட மரியாதை இல்லாம பேசுனீனா என்ன உன்னைய மாட்டுல இளங்கொடிய வச்சு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு, சரி உன்னைய முக்கத்துல கட்டி உள்ளவரியா உரிச்சு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உரிச்சோட வாயில வச்சுட்டு போ. என் வாயில இருக்கிற பின்ன என்ன பண்ணி போடுவ? இழுச்சா பேச முகரைய பாருங்க. நீ என்ன பெரிய பெரிய சேட்டு மக மாதிரி பேசிக்கிறீங்க? நீ என்ன பெரிய அம்பமயம் கொம்பேன்? ஒரு பொம்பளை முதல்ல யாரோ ஒருத்தர் வந்து மேல அடிச்சாலும் ஆம்பளை பையனா ஒரு மரியாதை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு பொம்பளைய முன்ன பின்ன தெரியாத பொம்பளைய ஒரு ஆம்பளை வந்து கட்டி பிடிச்சி என் கண்ணிய நீ கழிச்சிட்டியே. நானாவது உன் கண்ணிய கழிச்சேன். ஏய் கண்ட்ரோலா பேசுற, முதல்ல கண்ட்ரோலா பேசு. நீ மத சரியா பேசு. இல்லாம போயிட்டு இருக்கற. என்ன நீ கண்ட்ரோல் இல்ல, நீ மத சரியா பேசு. ஆளல அல்டிமேட் அஜித் குமார் ஆளு நீ சிக்கன சின்ன குட்டி புருவ குட்டி மாதிரி தான் இருக்க. விஜய் மாதிரி இருக்கற. ஆனா உன்னை தவ்வி பார்த்தாதான் நீ சென பிடிச்ச முண்டே இல்ல சும்மா. சென பிடிக்காதுடா. என்னத்த தான் நீ தவ்வுனாலும் சென பிடிக்காது. கருப்ப பை யார்த்திட்டாங்க மச்சத்துல சென பிடிக்க போடா முண்டாங்கிட்டு முதல்ல. கருப்ப பை யார்த்திட்டாளா? கவலைப்படாத, கடையில வாங்கி உனக்கு கட்ட பை எடுத்து நிப்போம். இல்ல வேணாம் வேணாம். யார் அது? ஒழுக்கமா உட்கார்ந்து மாட்டுனே முண்ட கை இழுத்துற. என் சிங்கத்துக்கிட்ட ஏதாவது பேசணும்னு வச்சுக்க. யாரு? மவனே உன் கவட்ல தாய சொல்லி உன் கொட்டே அத்திர சொல்லுவேங்க. அவத்திர யாரு? உன் சிங்கம். அந்த உட்கார்ந்து சூப்பர் சிங்க கட்டிங்க போட்டு சொல்லு சிங்கம். சூப்பர் சொல்லு சிங்கம். ஏய் நிறுத்துடி. என்ன ஆம்பளை எப்பலாம் கவர் பண்ணலாம் பாக்குறியா? என்ன கவர் பண்ணானே 2026ல. சரி அம்மணி எல்லாத்துக்கும் கனவு கண்ணியா திகழ போற. நீ கனவு கண்ணியா இருக்க மாட்ட. பாத்ரூம்ல மானங்கட்ட பையல ஒழுங்கா பேசுற. என்ன நீ ஒழுங்கா பேசு. முதல்ல பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க தங்கற. உன் பெண் வர்க்கந்தே பவ்வியமா உட்கார்ந்திருக்காங்க. அழகா உட்கார்ந்து ஆட பாக்குற. ஒத்த கரச்சல் இல்ல. ஆனா நீ மட்டும் எதுக்கு இப்படி நாய் மாதிரி லொவு லொவுன்னு குலச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு பெண்களை பாரு, ரோஜா பூ மாதிரி, மல்லிகை பூ மாதிரி, செண்டி பூ மாதிரி, கனகாம்பரம் மாதிரி, டிசம்பர் பூ மாதிரி. ஆமா அப்படி எவ்வளவு அமர்க்கமா அழகா அந்த பூ மலர்ந்த பூ மாதிரி உட்கார்ந்து ஆம்பளோட பாதுகாப்புல அப்படி உட்கார்ந்திருக்காங்க. எங்க வீட்டு கிழவி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. மூத்திரத்தை வாங்கி 3 கை முடக்கு குடி. குடிச்சாலும் உனக்கு அறிவு வராது. என்ன மயத்துக்கு நாங்க மூத்திரத்தை குடிக்க? அப்படியே குடிச்சாலும் குடிப்போம். ஏன் குடிப்ப? பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத வருதுன்னு சொல்லிட்டு நாங்களா பாத்ரூம்ல படுத்துக்குவோம். எங்க உன் ஆளு விட்டு மூத்திரத்தை வாங்கி குடி. சூப்பர் சூப்பர்னு சொன்னாரு. வேணாம் வேணாம். ஏண்டா ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு தலைமயிர் வலிக்கும். சரக்கு அடிக்கிறவங்கள நிப்பாட்ட சொல்லு. யார் அது? நான் ஒரு ஆம்பளை மொத ஏன் குடிக்கிறியா? ஒரு குடும்பம் வீட்டுல பொண்டாட்டி முகரைய பார்க்க ஒப்பாம தரமா குடிக்கிறியா? அது எல்லாவே அவர் சொல்றாரு பாருங்க. பொண்டாட்டி முகரைய பார்க்க ஒப்பாம தான் அவங்க குடிக்கிறாங்களாம். இப்ப பொண்டாட்டி முகரைய பார்க்க ஒப்பல. கல்யாணம் பண்ணி ராத்திரி எனக்கு சிங்கு 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 சிங்குன்னு பண்றிய. அப்ப மட்டும் உனக்கு பொண்டாட்டி முகரை ஓத்துக்குதா? எதுக்கு முண்ட கத்துறன்னு தெரியல. கத்துறானா
எவ்வளவு பெரிய வில்லத்தன என் ஆளுகளை நீ கெடுத்து வச்சிருக்க. யார் வர்க்கத்தை? யாரு? என் வர்க்க எனக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருப்பாங்க. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். உன் வர்க்கம் உனக்கு சப்போர்ட் பண்ணுமாக்க? ஆமா. எங்க சப்போர்ட் பண்ணு? பண்ணுவாங்கடா. யாரு பண்ணுவா? சிரிச்ச முகம் சீதேவிமா இருக்கறாங்க பாரு. யாரு? தட்டுக்கத்த கைய அப்ப தட்டுக்கத்த பத்த ராசாத்தியலா அடி அழகிங்க. அம்பட்டும் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத கேஸ். குடும்ப குத்து விளக்கு குங்கும திலகமிட்டு ஓடி வெண்ணமலை. ஏன்னா ஏன் சிங்கமெல்லாம் சொல்லாமே செய்யுங்க. பார் பார் தட்டுங்க. உங்க கை தட்டுறதா ஏக தட்டிய பண்றவங்க பாப்பங்கடா. இழுச்சா கூதி நீ முத பொம்பளை மாதிரி பேசி பழகு. ரவுடி சிக்கு மாதிரி பேசிக்கிருக்க. ஆளு மண்டையம். முத நீ முத மரியாதை கொடுத்து பேசுறீ. நான் நல்ல நல்ல வார்த்தை என்னையா செய்யற? மாசமா இருக்கத போய் ஏன் அப்படி இடிக்கிற? இது மாசமா இது கருப்ப பைய வெட்டி பல வருஷம் ஆச்சு. ஏய் கருப்ப பைய திருப்பி போடுவேண்டா இழிச்சோ புண்ணாக்கு. திருப்பி போட்டுக்கியா? மண்டை மேல கொண்டே ஓட்டு மண்டை மேல கொண்டே ஓட்டு ரவுண்டு கொண்டே மேல ஓட்டு மண்டை மேல கொண்டே ஓட்டு ரவுண்டு மண்டை மேல கொண்டே ஓட்டு ரவுண்டு கொண்டே மேல ஓட்டு. என்னையா அது? ஆஹா என்ன சொன்னப்ப? என்ன சூப்பர்? அத மேல ஏறது உனக்கு சூப்பர். கிழட்டு முண்டை இறக்கி விடுறா. என்னம்மா? ஏய் குழந்தை டேய் பால் வேணும்டா. பால் வேணுமா? ஆமா. குட்டி பால் பல்லு போடாம குடிமா. திருட்டு முண்டை எங்க ஓட்ட அமுக்குறாடா? லாலா கடசாமி லாலா கடசாமி ஆடி போவேனே வனையந்தி. ஆத்துல காத்து ஜாலையோடும் பிண்ட விளையாடும். என்னடா ஜூம் பண்ணி போட்டு அதானே என்னையா பண்ற? ஏயம்மா என்ன வாயை கொண்டு எங்க போய் வைக்கிற? தம்பி நான் அப்படி ஆளா தம்பி. சித்தியை நான் தவற ஒண்ணும் பண்ண மாட்டேன் தம்பி. பாப்போம் பாப்போம். சித்தி தண்ணியை போடுவீங்களா? போடுங்கப்பா. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன். அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன். கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து அடிக்கிறையா? அல்வா பேர ஒட்டிடுமா? பட்டா மட்டும் பட்டி அது மாத்திரம் ஒத்துக்கிருமா? ஒன்ன தொட்டா மட்டும் பட்டுக்கிருமா? அது மாத்திரம் ஒத்துக்கிருமா? ஒன்ன தொட்டா மட்டும் பட்டுக்கிருமா? என்னப்பா ஒரே மூத்திர கவுச்சி அடிக்குது? ஏத்தங்கராசு ஏய் எவ்வளவு கேட்ட உள்ள இரும்பல விழுது உள்ள இருந்து. அப்படியா? ஆஹா சொல்றேன். என்ன பண்ண எதும்பே நான் வந்த இடமும் சரியில்லை. நீதானே பாடுற? அடுத்த வரி தானே? அது இல்லப்பா, இது வேற. இது வேற பாட்டா? சரி சரி சரி. கத்திரிக்கோள் காசு தந்தே உத்தரவு போட்டிருக்கு. கெட்டு ஜாக்கெட் மேலே எட்டு கட்டி பாட
எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன் போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி கலிக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பையன வந்தாலும் துரத்தி கண்ணார ராசாத்தி பின்னால வரவழைச்சே சிரிக்க கண்ணா சிங்கார மண்ணா நானும் வெவரோ அறியாத புண்ணா சித்தி சரியா பப்புனுக்காரன் செய்யறேன் செய்வேன் சித்தி செய்யறேன் சிரிக்கி ஒரு சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி நான் பாட்டுக்கு 2 டயலாட்டை பேச்சு விட்டு 2 ஆட்டம் ஆடிட்டு போயிருப்பேன். நீ பண்ண வேலை உன் பெதறு தெரிக்கணும். இப்போ சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி கலிக்கும் குளிக்கும் தள்ளாடும் பருத்தி என்னம்மா என்னத்த அது ஆட்டம் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலிக்கு ஐயா ரொம்ப உள்ள கை உள்ள போகுது பத்தியா அவருக்கு மாமா வேணுமா அவரு அடே இங்க வாடா மைக் வாடா என்னடா அப்பப்போ உங்க சித்தி இப்படி தூக்கி காமிக்குது எனக்கு தெரியல அரிசி ஏ சித்தப்பு சித்தப்பு எதையோ பார்த்தியா ஒழுக்கமா உட்காந்து முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தெய்வங்களே வந்து வந்தன்னை காருமையா வந்து வந்தன்னை காருமையா நாங்கள் வந்தனம் தந்தோமையா நாங்கள் வந்தோனம் தந்தோமையா
நான் சொல்லி கொடுத்த ஆட்டத்தை அப்படியே ஆடிய தங்கராஜ் அவர்களுக்கு என் சார்பாகும் அடடடடடடட. என்ன சொல்லி கொடுத்து நோத்தால நொட்டாங்க ஆடி திருட்டு முண்டா ஏய் டேய் தேவையில்லாம என் முன்னாடி எங்க அக்கா வந்து நீ என்னடா இப்ப பாரு எங்க அக்கா கிருட்டு சுத்தம் நீ சுத்துக்கா குறிச்சு குட்டுனாடா சுத்துரு. உச்சநேந்திர மக்கள் நல்லா இருக்கணும்னா, பெண்கள் நல்லா இருக்கணும்னா, மாதம் மாறி மழை பெய்யணும்னா எங்க கும்மி அடிச்சு கொலை போடுவீங்களா? கொலை போடுங்க பாப்போம். அப்பத்தே நான் ஆட்டம் ஆடுவேன். போடுங்க 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 சொல்றேன். பிடிங்க. அது எங்க அக்கா அப்புறம் எப்படி ஆடுவேன் ஏய் தண்ணி இருக்குடா தண்ணி இருந்தாலே தலையில நிக்கும். இப்படி குடிச்சு புட்டா விளங்குமா? குடிச்சிட்டாங்க. ஓ, நாடகத்தை கெடுத்ததற்கு நன்றி. நிக்காதுடா தம்பி, நீ வேற ஆடுறதுக்கு வச்ச போய் எடுத்து கொடுப்ப விளங்குமா? என்ன புத்தி, அது நிக்காது தலையில. முக்கா கேண்டு தான் நிக்கும். அளவோட ஊத்துறதும் தெரியும். முன்ன உட்காந்து இதெல்லாம் ஆடுறதுக்கு போய் எடுத்து கொடுத்தா என்ன பண்ண முடியும்? முருகா கரகமுன்னா கரகம் காமாட்சி அம்மன் கரகம். கரகமுன்னா கரகம் காமாட்சி அம்மன் கரகம்.
பரவாயில்லையா, தூக்கி வச்சு போட்டி நிறைவு பண்ணிட்டாலையா. ஆமா, கவலைப்படாதீங்க சித்தி. உங்களுக்கு காலாகாலத்துல ஒரு குட்டி தம்பியை உருவாக்குறது என் பொழப்பா இருக்கும். யாரு நீ வந்து என்னைய மாசமாக்குற? நீ மையன், உனக்கு நான் தம்பி பெத்து உனக்கு எனக்கு ஒரு தம்பி வேணும்னு நான் சொல்றேன். மாசமாக்குறது யாரு? எங்கிட்டாவது போய் ஆயிட்டு வா. எனக்கு என்ன சித்த பண்ணுக்கா பஞ்சம், எம்புடு சித்த விளங்குமாடா. அப்படி இல்ல ராதா, உனக்கு ஒரு வாழ்க்கை துணைன்னு வேணும் இல்ல. உனக்கு துணைக்கு இப்போதைக்கு நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் வருவனான்னு தெரியல. சரி, கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா உன் பொண்டாட்டி கற்பகம் வந்துடும். சொல்லு. வேணாம் வேணாம், ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டியும் வேணும், நீயும் வேணும். என் பொண்டாட்டி நீ வந்து சின்னம்மா. எனக்கு சின்னம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது பார்த்தாலே சொல்லுச்சு, ஐ வாண்ட் டு மேரி யூ. நொக்கால பொண்ணு வாக்குறவா என்னடா ஒன்னையும் காணோம். காசை கொடுத்துட்டு குண்டியை பிடிச்சா காதல் காதல் கருப்பா உருண்டையா கொல கொலன்னு இருக்கும். அப்படி பண்ணு, ஒன்றும் பிரச்சனை. உனக்கு வேணா நான் வெள்ளை அடிச்சு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு. அடிங்க, யார் வேணாம் சொன்னா? கவலை வேண்டாம் ராதா, மனசு இப்படி கூப்பிட்டோன்னே போகாத, நம்ம குடும்பத்தை ஒரு மாதிரியா பேசுவாங்க. கூப்பிட்டோனே புருஷன் கூப்பிட்டோனே பொண்டாட்டி போய் 2 மரங்களுக்கு என்னங்க நிக்கணும். நான் வரமாட்டேன் அப்படின்னா வேற பொம்பளை ஏறிக்கிட்டு போயிருப்பேன். உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். இப்போ என்கிட்ட நிறைய பழக்கம் பழகிருக்காப்பா. கவலைப்படாத சித்தி, சொல்லுங்க. உன வாழ்க்கை துணையா நான் வரமாட்டேன்னு முடிஞ்சளவு போராடு. கண்டிப்பா ஆகுமாப்பா. சரி, இதோ சொல்றேன் எப்படி பண்ண காதலா. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. கொடுக்க சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் எனக்கு காதல் துள்ளி துள்ளி வருது. கையக்கி விட மாட்டீங்களே. சீச்சி, ஏன் நான் நீக்குறக்காரனா? இந்த சின்ன பையனும் இந்த சின்ன பொண்ணும் சேர்ந்து, சின்ன பொண்ணு ஒன்னா சேர்ந்து காதல் பண்ணணும். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி சோளம் குர்னில பண்ணி பல குட்டி பெத்தாப்பல பெத்து போட்டு இருப்போம். ஜெயராஜ் மாதிரியே உனக்கு புள்ள பெத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்படி தம்பி மாதிரியே தான் புள்ள பிறக்கும். அதனால வேணா கொஞ்சம்
அவங்க அக்காவை வைவியாமடா. மண்டைய ஏதோ ஒண்ணு விடு, ஏற்கனவே பூஜைதான் இங்க. சொல்லாமாமா சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சா ஒரு பாட்டு வரும், காதல் பாட்டு வரும். கன்னி பொண்ணு என்ன பார்த்து கண்ணடிச்சா ஒரு காய்ச்சல் வரும், மனக்காய்ச்சல் வரும். தோளோடு தோள் சேர்த்து தினம் நான் பாடும் தீன் பாட்டு. சின்னையா பொன்னையா இன்னும் என்ன வேண்டும் சொல்லையா? சின்ன பொண்ணு சின்ன பையன் காதலிச்சா ஒரு பாட்டு